அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே ஆகச் சிறந்த தோழம் அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய ஒவ்வொரு தோழமையும் ஆகச் சிறந்த தோழம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். قال ابن مسعود رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم لا تصحب لا تصحب إلا من أعانك على ذكر الله ரவாஹு அபீ தாவூத். அல்லாஹுவை நினைவுபடுத்தக்கூடிய தோழமையை தவிர்த்து இது யாருடனும் நீ தோழமை கொள்ளாது என்பதால் அதுதான் ஆகச் சிறந்த தோழமையாக இருந்து கொண்டிருக்கிறது, ஆகச் சிறந்த நட்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு நட்பு என்று சொன்னார், ஒரு இணக்கம் என்று சொன்னார், ஒரு இல்திஃபா தொடர்பு என்று சொன்னால் அல்லாஹுவை நினைவுபடுத்த வேண்டும், ஆகிரத்தை நினைவுபடுத்த வேண்டும், மறுமையை நினைவுபடுத்த வேண்டும், மன்னரை நினைவுபடுத்த வேண்டும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு ஹதீஸை நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள். நம்முடைய தோழமை அல்லாஹுவை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய தோழமை அல்லாஹுவை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். அதனால யாருடனும் தோழமை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக மார்க்கம் வலியுறுத்தி சொல்லுகிறதோ அதனை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு அமல்கள் செய்வதற்கு முயற்சி செய்வோமாக. வல்ல ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.